ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரூச்சஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இது என்னென்னா, நம்ம ஆரி ஒர்க்கில் ஹிப்பு பெல்ட் பார்த்துருப்போம். ஆனால் ப்ரூச்சஸில் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் பார்த்ததில்ல. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆரி மெட்டீரியல்ஸு, கொஞ்சம் ப்ரூச் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து வெவ்வேறு டிசைன் நான் போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சின்ன பக்கத்து வீட்டு கிட்ஸுக்கு தான் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேப் எடுத்துகிட்டு அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு லென்த்தில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது நீளம் 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது அந்த கிட்ஸுக்கு சரியாக வருமா என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணுறீங்கன்னா, இல்லை நமக்கே பண்ணுறாந்தா கூட நம்மளுடைய ஹிப் சைஸ் எடுத்துக்கோங்க. அது இப்போ 24 வருதுன்னா அதில் ஒரு 12 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் அந்த 12 இன்ச்சுக்கு நீங்கள் எந்த தூரம் உங்களுக்கு ஹிப் வருதோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச்சு இந்த பக்கம், அந்த பக்கம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதனால் ஒரு 10 அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழே 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அகலம் 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் செல்ஸ் வைக்கிறதுனால நீங்கள் 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். 2 இன்ச்சுக்கும் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ பட்டையாக போடுறோமோ, நம்மளுடைய ஹிப் சைஸ் ஹிப் சைஸுக்கு நீங்கள் பெருசாக, அதாவது அகலமாக போடுற விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக பார்டர் மாதிரி வந்தால் போதும்னா நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வைங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் சென்டரில் செல்ஸு தான் கொடுக்க போகிறேன். நம்மளுடைய ப்ரூச் மெட்டீரியலில் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஸு தான் கொடுக்குறேன். இதுக்கு நான் 2.5 இன்ச்சு கேப்பு விட்டு ஒரு 2.5 இன்ச்சு, அடுத்தால ஒரு 2.5 இன்ச்சு, அடுத்தால ஒரு 2.5 இன்ச்சு, இப்படி நான் 3 டைம் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் செல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ, நான் இப்போ 10 எடுத்தனால 2.5 எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தக்கன பார்த்து ஒரு ஓரளவுக்கு சென்டர் வர்ற மாதிரி பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அங்கங்கே ஸ்டோனு அந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ப்ரூச் மெட்டீரியல் கொஞ்சம் ஃப்ளவர் அந்த மாதிரி நான் கட் பீடெல்லாம் அங்கங்கே சிங்கிள் மெத்தட் நாட்லேயும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு நான் இது எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட செல்ஸ் நிறைய இல்லை அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்கிங் இருக்குது, ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது நம்மகிட்ட, அதை வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கூட பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான். அப்படிலாம் இல்லையா, ஃப்ளாட் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படியும் பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய டிசைன் தான். நான் ஒரு ஐடியாக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக அந்த இந்த கிளாத் என்ன கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கிளாத்தும்பாங்க. ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. கோல்டன் கலர் கிளாத்து. இது மீட்ரு இது 100 120 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நிறைய ஹிப் பெல்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா சிம்பிளாக சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 தான் கவர் ஆகிருக்கு வீடியோவில். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன். இந்த க்ரீன் கலர் வச்சா கொஞ்சம் டல்லாக தெரியுங்கிறதுனால நான் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பெட்டல் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது, நம்மகிட்ட ஃப்ளாட் சீக்வன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு ஃப்ளவர் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் அதை ஒரு 5-6 வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம எப்போதுமே ஒர்க் பண்ணும்போது நான் இது வரைக்கும் கம் போட்டது கிடையாது. நான் அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 4 பெட்டலுக்கு அந்த ஹோல்ஸை மட்டும் விட்டுட்டு சைடில் கொஞ்சோண்டு கம் போட்டு இந்த செல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் கம் போட்டு ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கிட்ஸு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுறேன். அது நம்ம ஏன்னா ரோப்பும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அதனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் கிட்ஸு உங்களுக்கு பண்ணுறா இருந்தாலும் உங்களுடைய ஹிப் சைஸ் அளவு எடுத்துகிட்டு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து நான் சொன்னேன்ல 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு அது என்ன சொல்கிறது கேப்பில் நான் வந்து செல்ஸ் ஓட்டியிருக்கேன். இதே மாதிரி அந்த பக்கமும் நான் வந்து ஓட்டியிருக்கேன். அந்த ஒரு வீடியோவில் அந்த லென்த்து கவர் ஆகலை, ஆனால் ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை இமேஜை காட்டிடுறேன். இப்போ நம்ம ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காயட்டும். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இன்னொன்று என்னென்னா, என்னுடைய எனக்கு வந்து கொஞ்சம் கை பயங்கர பெயினாக இருக்குது. அதனால் நான் ரொம்ப மைன்யூட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறத வந்து காட்டலை. அதை நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நம்ம லென்த்தாக நான் ஸ்டிச் பண்ணுறதை காட்டுற அளவுக்கு வந்து கை பெயின், நான் கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணேன். அதனால் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்புறம் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தோம் வைங்களேன், கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும். அப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால தான். அப்புறம் ஃபோனும் ரொம்ப ஹீட் ஆயிடுது. அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து மெயினாக என்னோடய கை வலி இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஸ்டிச்சு போடுறத கொஞ்சமாக காமிச்சிட்டு ஃபுல்லும் முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈஸி தான், அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போதும் போல் ஜரி த்ரெட் எடுக்கலை, ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பீட்ஸுக்கு நான் அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஜரி யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் ஷூயிங் த்ரெட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணாலே நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 3mm பீடு, அடுத்து 2 லைன் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க தான் செய்கிறேன். ஏன்னா நான் வலி இருக்கிறனால நான் ஸ்டிச் பண்ணலை. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. அடுத்து 2 லேயர் வந்து நான் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஜரி கண்டிப்பாக கொடுத்தா தான் நல்லது. நீங்கள் எனக்கு ஆரி ஒர்க்கே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக நீடில் அந்த ஜரியை கொடுத்துட்டு நார்மல் செயின்லேயே கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் வந்து நான் செயின் ஸ்டிச்சுன்னு ஒன்று போட்டிருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது அந்த நம்ம பண்ண ஸ்டிச்சுக்கு வெளியில் வரக்கூடாது, அதுக்கு ஒரு பேஸு தான் இந்த செயின் ஸ்டிச்சு. நீங்கள் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு கூட நீங்கள் அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாக ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சில் வந்து சாட்டின் ஸ்டிச்சுன்னு இருக்கும், ஆரியில் சாட்டின் ஸ்டிச் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். நம்ம இதுதான் அந்த பீடு மாதிரி கொடுக்கணும்னு இல்லை, அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. எனக்கு கொஞ்சம் பெயின் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அந்த பெயின் இருக்கிறனால தான் நான் உங்களை ஃபுல்லும் நான் ஸ்டிச் பண்ணதை காமிக்கலை. 3mm பீடு, அடுத்து 2 லேயர் வந்து ஸ்டோன் செயின், அடுத்து 2 லேயர் ஜரி. இந்த ஃபார்மேட்டில் தான் மேலே கீழே சைடில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சென்டரில் கொடுத்துருந்த செல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், மூவ் ஆகாது. நீங்கள் அதில் ஒவ்வொரு ஹோல்ஸ் வழியாக நீடில் விட்டு ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுமே நம்ம இது வியர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். நல்ல 2-3 ஸ்டிச்சு ஒவ்வொன்றும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் 3 பெட்டல் ஒரு 4 கொடுத்துருக்கேன்ல, 3 ஃப்ளவர். அந்த 3 ஃப்ளவருக்குமே 2 ஸ்டிச்சு இல்லை 3 கொடுத்தா கூட ஓகே தான். நம்மளுடைய சாய்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். 1 கொடுத்தா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் 3 அல்லது 4 அந்த மாதிரியே கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம இது வந்து ஆரி ஒர்க் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது இந்த செல்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது. ஆனால் லுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் ஸ்டிச்சிங் வந்து நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ்லேயோ அல்லது வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு செல்லுக்கு இடையில வந்து நம்ம 2 ஸ்டிச்சு கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி மற்ற 2 ஃப்ளவர்லேயுமே நம்ம பண்ண போகிறோம், ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 லேயர்லேயுமே அதாவது 3 செல்ஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த 3லேயுமே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கையில் காமிக்கிறது ஐ ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோன்ஸு. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கங்கே பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதாவது வெறும் செல்ஸ் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்காது பார்த்தீங்களா. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு செல்ஸு செல்ஸோட சென்டரு, அடுத்த செல்லோட சென்டரு, அடுத்த செல்லோட லாஸ்ட் எண்டு, இந்த மாதிரி நான் வந்து 4 ஐ ஷேப்பில் குந்தன் ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஃப்ளவர் டிசைனாக ஒட்டுறீங்கன்னா 6ஓ 8ஓ கொடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு உண்மையிலே அழகாக இருந்துச்சு. நான் இதை முடிச்சுட்டு இதை நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், மிஷின் இல்லைன்னா. அதையும் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். அப்படி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கிட்ஸுக்கு போடும்போது அழகாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டாட்டு B7000 நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த ஐ ட்ராப்ஸ் இருக்குல்ல, குந்தன் ஸ்டோனு க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் நான். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதுக்கு சாரீக்கு இப்போ பாட்டு பாவாடைன்னா அந்த ப்ளவுஸோட கலரில் நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து கலர்ஸில் எல்லாமே இருக்குது. அது ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில், அப்புறம் மூன் டைப்பில், எல்லா கலர்லேயும் இருக்குது. நீங்கள் அதை வந்து எது வேணும் உங்கள்கிட்ட இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 பூ மாதிரி வச்சுருக்கேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை நல்ல 4 பக்கத்துலேயும் ஒரு டாட் மாதிரி B7000 க்ளூவை கொடுத்துட்டு அது மேலே நான் குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன். எனக்கு அது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக தான் இருந்தது, பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டதில்லை. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஆரி ஒர்க்கு நம்ம போடுறோமா, அதனால் இதில் ட்ரை பண்ணதில்லை யாருமே. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆரி ஒர்க் போடும்போது எனக்கு ரொம்ப பெயின் ஆகும். அதனால் நான் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. தெரிஞ்சிருந்தாலும் அதை கண்டினியூவாக நான் ஒர்க் பண்ணுறதில்ல. எதாவது தேவைன்னா மட்டும்தான் அந்த ஆரி ஒர்க்கை போடுறது. அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரூச் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்காது. நம்ம கொஞ்சமாக ஸ்டிச் மட்டும் சுகர் பீடு, அந்த 3mm பீடு, ஸ்டோன் செயின் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே கொடுக்குற ஃபில்லிங் ஃபுல்லாக நம்ம இஷ்டத்துக்கு ப்ரூச் மீட்டில் வச்சு கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா அழகாகவே இருக்கும். நான் இப்போ எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு அந்த குந்தன் ஸ்டோன் ஐ ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோனை ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பக்கமும் இந்த ஸ்டோன்ஸ் ஐ ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோனையும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ஃப்ளவர், நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரூச் மெட்டீரியல் தான். அதை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கங்கே பேர்ல் பீடும் அட்டாச் பண்ணுறேன். அதில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். பாருங்கள், எந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கேப் இருந்தால் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுல்லாக கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். அந்த கேப் அந்த உள்ள கிளாத்து தெரியாத அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். நான் அப்படி கொடுக்கல, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதில் நம்ம 3 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் எலும்புனால இருக்காது, நல்லா ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த 3 பெட்டல் இருக்குல்ல, அந்த 3 பெட்டலுக்கு இடையில நீங்கள் நீடியில் விட்டு அந்த சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்னோடய சேனலில் வந்து ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்து இப்போ இன்றைக்கி 19th கிளாஸ் இது. 19 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஒரு 35 கிட்ட ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறீங்கன்னா அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்து 1 by 1 ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய டிசைன் நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது சரியாக அல்லது கொஞ்சம் ஐடியா வேணும், ஃபினிஷிங் எப்படி செய்கிறோங்கிறத கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லி ஃப்ரீ கோர்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு கைட் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அந்த கைடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே, அதாவது எனக்கு எங்கே தோணுதோ அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில், அந்த சைடில், மேலே, அந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நான் வந்து இந்த ஒயிட் கலர் பேர்ல் பீடு கிடையாது, இது
பூ மாதிரி இருக்குது ஃப்ளவர் ஷேப் டிசைனு. அதை வந்து நான் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேப் வந்து ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் பேர்ல் பீடும் கொடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து டியூப் பீட் இருக்குது பார்த்தீங்களா, டியூப் பீட் கொடுக்கலாம். அங்கங்கே சிங்கிள் நாட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த 3mm பீடை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை விட பெரிய சைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த ஹிப் பெல்ட்டை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது சேனல் பார்த்து ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த ஹிப் பெல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது நானே யோசித்தது தான், ரொம்ப பெருசாலாம் நம்ம பெருமையாக சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இப்போ ஹிப் பெல்ட் மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து அந்த பூ மாதிரி இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்டிச் பண்ண பிறகு கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 4 மட்டும் ஐ ட்ராப்ஸ் கொடுத்துருக்கேன்ல, ஐ ஷேப்பு குந்தன் ஸ்டோனு, அதை இன்னுமே நம்ம 6 கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்கோம். இப்போ வந்து 2 செல்லுக்கு இடையில 4 பெட்டல் வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே நம்ம 6 இல்லை 8 வர மாதிரி கொடுத்துருந்திங்கன்னா அதுவே ஒரு பூ டிசைனாக இருக்கும், இன்னுமே அழகாக இருந்திருக்கலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள்கிட்ட குந்தன் ஸ்டோன் இல்லை அப்படின்னா அந்த 3mm பீடை நீடிலில் நார்மல் நீடிலில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு அதை எடுத்த இடத்துக்கு ஒரு இடத்துலேருந்து நீடியில் மேலே எடுக்கிறீங்களா, ஒரு 5 பீடோ 6 பீடோ கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அதை எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே போட்டிங்கன்னா அதுவே ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்துடும். அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். நான் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, இந்த போல் பீடை வச்சு. நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குங்க. அப்படியும் ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, குந்தன் ஸ்டோன் இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்படி அங்கங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இடம் வந்து ரொம்ப கேப் இல்லாத அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவருக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு சைடு நம்ம மட்டும் ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஃப்ளவர் வந்து தூக்குன மாதிரி ஆயிரும், அப்புறம் வாஷ் பண்ணும்போது கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 சைடுமே ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு கம் போட்டு கூட ஒட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம் போட்டால் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணியாச்சா. அடுத்தால நான் வந்து இந்த பெட்டல் நம்ம செல்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட்டும் வெளியில் தெரியும். இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் ஒரு பேர்ல் பீடும் அட்டாச் பண்ணி உள்ளே அதை மறைச்சிருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. அல்லது ஃப்ளாட் சீக்வன்ஸையே இந்த 4 பெட்டல் 4 செல் வச்சுருக்கோம்ல, செல் 4 கொடுத்தீங்கன்னா 4 ஃப்ளாட் சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது நான் லாஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கங்கே ஒரு பேர்ல் பீடு கொடுக்குறேன் பாருங்கள். கொஞ்சம் அங்கங்கே வச்சு சிங்கிள் நாட் மெத்தடில் நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாசி அந்த பீடை கோர்த்துக்கோங்க. பீடை கோர்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டிங்கன்னா அது லாக் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் நாட் மெத்தடு. ஆரியில் வேறு விதமாக போடுவோம். அப்படியும் நீங்கள் ஆரி ஒர்க் தெரிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இப்படி போட்டாலும் நமக்கு வந்து மூவ் ஆகாது. இப்படி எல்லா பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸும் ஒரு பவுல் பீடும் கொடுத்து சிம்பிளாக அட்டாச் பண்ணிட்டேன். இந்த ஹிப் பெல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அங்கங்கே டியூப் பீடு கொடுக்குறாந்தா கொடுக்கலாம். அது இதே மெத்தடில் நான் பவுல் பீடு அட்டாச் பண்ணல அதே மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். மேலே வந்து மேலுள்ள ஜரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் மேலே எவ்வளோ லென்த்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுல் லென்த்து கீழேயும் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து தைக்கணும். அப்படி தைக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கை ஊசி வச்சு ரன்னிங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நான் வந்து மிஷின் இருக்குது, அதனால் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பு அங்கேயும் போட்டுக்கோங்க. மேலே வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி. கீழ்ப்பக்கம் நம்ம மடிக்கணும். எந்த லென்த்துக்கு மேலே 1/2 இன்ச்சு அகலம் விட்டுருக்கோமோ அந்த 1/2 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து மடித்து தைக்கணும். உள்ளே அதாவது லேசாக இருக்கும்ல அந்த கிளாத்துக்கு அடியிலேயே நீங்கள் மடித்து மேலே வச்சு தைக்கணும். இந்த முக்கோணம் மாதிரி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வந்து ரோப் இருக்குல்ல அந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிஷின் இருந்தால் மிஷினில் தைச்சிக்கோங்க. இல்லை ரோப் இருந்தால் கூட ரோப்பை மிஷினில் தைக்க முடியலன்னா ரன்னிங் ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கலாம்.